விதமாக பேசியிருக்கிறீங்க. எப்பொழுதும் ஒரு எதிர்ப்பு குரல் இருக்கும். இன்னைக்கு 80% நிறைவேற்றப்பட்டதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கோரிக்கைகள்லாம் ஒன்று ரொம்ப சந்தோஷம். உண்மையை பேசுவதில் எங்களுக்கு எந்தவித தயக்கமும் இருந்ததில்லை. நீங்கள் என்னுடைய கட்சியின் முன்னோடிகளை பார்த்தீங்கன்னா, வாஜ்பாய் அட்டல்ஜியாக இருக்கட்டும், அத்வானிஜியாக இருக்கட்டும், அவர் முரளி மனோகர் ஜோஷியாக இருக்கட்டும், இப்பொழுது இருக்கும் பிரதமர் மோடி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டுலேருந்து பார்த்திங்கன்னா அட்டல்ஜியை பற்றி நான் பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா என்று தெரியவில்லை. அட்டல்ஜி அத்வானிஜியை பார்த்து இந்த கட்சிக்கு வந்தவள் நான். இன்றைக்கு நீங்கள் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஐயா அவர்கள் உடல் நலம் சரியில்லாத பொழுது அவரை வேறொரு நிகழ்ச்சிக்காக சென்னை வந்திருந்த எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவரோட வீட்டில் போய் பார்த்து விசாரித்து அவரிடம் டெல்லிக்கு வந்து என்னிடம் வந்து என்னுடைய வீட்டில் வந்து தங்குங்கள் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை எங்கள் பிரதமரிடம் இருக்கிறது. அந்த வழி வந்து எங்களுக்கு நான் பேசினது பொய் இல்லை. அங்கே இதில் நான் தைரியமாக என்னால் என்னுடைய பகுதிவாழ் மக்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதிகளில் 80% நிறைவேற்றி விட்டேன் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. அது இவங்க எனக்கு கோஆப்ரேஷன் இப்பொழுது இருக்கும் ஆளும் கட்சி அரசு எனக்கு அந்த ஒத்துழைப்பை கொடுக்காவிட்டால் நிச்சயமாக என்னால் செய்திருக்க முடியாது. அதனால் அதை ஒத்துக்கிறதுல எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை. அதில் எங்கு ஒன்று தான் இதிலிருந்து நான் சொல்வது, எனக்கு அப்புறம் பேசியவங்கள்லாம் கூட டிஎம்கேயோடைய இதை பற்றியெல்லாம் பேசினாங்க. எனக்கு என்னென்னா, எப்பொழுதுமே குறையை மட்டுமே பார்க்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள், எங்களுடைய தலைவர்கள் இப்பொழுது நான் பேசியதை பார்த்துவிட்டாவது எங்கு வாழ்த்த வேண்டுமோ, எங்கு ஒரு நல்ல காரியம் செய்ததை அக்னாலேஜ் பண்ணணுமோ அதெல்லாம் இப்பொழுதாவது செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். எனக்கு ஆரம்பத்திலேருந்தே என்றைக்கு எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நிச்சயமாக இருந்தது. என்னோட ஜோன் 10 நிச்சயமாக நான் அதை சொல்ல வேண்டும். எனக்கு என்னோட ஜோன் 10 200% கம்ஃபர்ட். எனக்கு ஜோன் சேர்மனாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் பார்த்த எழுமலை சாராக இருக்கட்டும், தனசேகராக இருக்கட்டும், ஸ்ரீதர் சாராக இருக்கட்டும், மதிமுகவை சேர்ந்த சுப்பிரமணியமாக இருக்கட்டும், லோகு சாராக இருக்கட்டும், கண்ணன் சாராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரையாக நான் லேடிஸும் இருக்காங்க. யாழினி மேடம் இருக்காங்க, விசிகேலேருந்து ரத்னா இருக்காங்க, நீலா இருக்காங்க, எல்லாருமே கார்த்திகா இருக்காங்க, கோமதி மணிவண்ணன் இருக்காங்க. எந்தவித ஒரு டிஃப்ரென்ஸும் எங்ககிட்ட இருந்ததில்லை. கண்டிப்பாக எனக்கு நான் பதவியேற்ற நாளிலிருந்து உடனே கம்ஃபர்ட் ஜோன் இல்லாட்டும் வெரி ஷார்ட்லி ரொம்ப ஒரு குறுகிய காலத்தில் எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்தது. என்னால் தைரியமாக அங்கு என்னுடைய குறைகளை பற்றி பேச முடியும். சில வாட்டி நான் இவங்களை அட்வைஸ் கேட்பேன், நான் இதை பற்றி பேசலாமா, வெதை கோயின்சைட்ஸ்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் கவுன்சிலர், அவங்க எல்லாரும் 3வது முறை 4வது முறை கவுன்சிலர்கள். நிச்சயமாக அவர்களுடைய பணியில் தேர்ந்தவர்கள். அதனால் இப்போ சில வாட்டி நான் இங்கே கூட இவங்க யார்கிட்டயா போய் கேட்பேன் பேசுகிறதுக்கு முன்னாடி, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டு நான் இதை பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். ஸோ எனக்கு இங்கு ஒத்துழைப்பு கிடைத்திருக்கிறது. நான் கேட்ட கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்களாமே பார்க்கலாம். இப்போ இந்த வெஸ்மாம்பரம் ஏரியாவில் முன்னாடியெல்லாம் மழை நீர் வந்துடும் எல்லா இடத்துலையும் வீட்டுக்குள்ளெல்லாம். இந்த முறை ஒரு இடத்தில் கூட மழை நீர் தேங்கவில்லை. இல்லை, முடியலை. ஸ்டேஷன் ரோடு ஆரம்பிச்சு எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா 4000 கோடி ரூபாயை கார்பரேஷன் வீணடிச்சிட்டாங்க, கூட 2000 கூட சேர்த்து 6000 கோடி வீணா போயிடுச்சு அப்படின்னு பாஜக மாநில தலைவர்ல இருந்து பாஜகவினுடைய ஒட்டுமொத்த தலைவர்களும் இப்படிதான் குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருக்காங்க. நான் அவங்க கிட்டயே சொல்லியிருக்கிறேன். நான் என்னோட வார்டை வச்சு தான் நான் என்னுடைய பாயிண்ட்டை பேச முடியும். நான் மீதி பேர் வார்டுக்கெல்லாம் போய் பார்த்தெல்லாம் நான் பார்த்ததில்ல. என்னுடைய வார்டில் அது தவறுன்னு அவங்க தம்பி அண்ணாமலைக்கிட்டே நான் சொல்லியிருக்கேன், தம்பி என்னோடய வார்டில் எல்லாமே நடக்குது. நீங்கள் இன்னொன்று பார்க்கணும், இப்போ நான் இந்த கட்சியில் இருந்தாலும் இப்போ இதை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வாழ்த்தி பேசும் பொழுது எனக்கு என்னுடைய கட்சியிலிருந்து எந்தவித எதிர்ப்பும் வருவதில்லை. இதை நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எக்ஸாம்பிளாக வச்சுக்க முடியுமா?
தம்பி அண்ணாமலை இருக்கும் பொழுதும் சரி, இப்பொழுது தலைவர் நயினா நாகேந்திரன் இருக்கும் பொழுதும் சரி, நான் வந்து நானாகவே இருக்கிறேன். இதை நான் வந்து உங்களுக்கு கோட் பண்ணணும். தம்பி அண்ணாமலை நான் ஜெயித்த உடனே அவர் என்கிட்ட, அக்கா உமா ஆனந்தன் அக்கா நீங்களாவே இருங்க அக்கா அப்படின்னாரு. ஸோ அந்த வித பரந்த மனப்பான்மை அங்கே இருக்கிறது. அதை நீங்கள் ஒத்துக்கணும். இங்க இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர்கள் கிட்ட ஆலோசனை கேட்கறதா சொன்னீங்க. கராத்தே தியாகராஜன் ஒருத்தர் வந்து உங்க கட்சியிலே இருக்காரு. அவர் இங்க வந்து மாநகராட்சியில அவர் துணை மேயரா இருந்து அவர் வந்து தொடர்ந்து பல அனுபவம் பெற்றவர். அவர்கிட்ட ஏதாவது ஆலோசனை? நிச்சயமாக என்னோட பாதி கார்பரேஷன்ல என்னோட பாதி சக்சஸுக்கு காரணமே நல்லா இருக்கேனாக்கா அது அந்த கிரெடிட் வந்து கராத்தே தியாகராஜன் அவர்களுக்கு தான் சேர வேண்டும். இதுல என்ன விஷயங்கள் பேசுனீங்க சார்? திருப்பி எங்களுக்குள்ள கராத்தே தியாகராஜன் சார் நிச்சயமாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே நான் அவர்கிட்ட கேட்பேன். சிலதெல்லாம் ரேஸ் பண்ண முடியுமா, அவர்கிட்ட அட்வைஸ் கேட்பேன். சிலதெல்லாம் திடீர்னு இங்கே வந்தால் தோணும், நான் அப்போ அவரிடம் கேட்க முடியாது. நிச்சயமாக எனக்கு வந்து ஒரு குருஸ்தானம் தான் கராத்தே தியாகராஜன் அவர்கள். இதில் சிஎம் வந்து இதில் ராஜ்பவனில் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு போய் அவரை வந்து அப்போ ஹி வாஸ் கோயிங் அப்ராட் ஷார்ட்லி. அதனால் நான் அவர்கிட்ட உங்களுக்கு டைம் இல்லைன்னா பரவாயில்லை சார், உங்கள் பிஏ கிட்ட அப்பாயின்மெண்ட் கொடுத்தா கூட போதும் அப்படின்னு சொன்னேன். அதனால் அவர் அவரோட பிஏவை பார்க்க சொன்னார். அவர் பிஏ கிட்ட போய் நான் லெட்டரை கொடுத்துட்டு அவர் வந்து மாஸ் செக்ரட்டரி கார்த்திகேயன் சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அங்கே போய் பாருங்கள் லெட்டரை கொடுங்கன்னு சொன்னார். ஸோ அது அப்போ ஜெட் வேகத்தில் மூவ் ஆச்சு. திடீர்னு ஒரு 2 வருடங்களாக எதுவுமே மூவ் ஆகலை. எனக்கு அது ஒரு பெரிய குறை தான். நான் ஒவ்வொரு வாட்டி இதை பற்றி சொல்கிறேன். அட்லீஸ்ட் இதை பார்த்துட்டாவது அவங்க இப்பொழுது ஆட்சியில் இருப்பவர்கள் நான் கேட்ட நியாயமான கோரிக்கையை எங்களுடைய ரத யாத்திரை நாயகனுக்கும் அட்டல்ஜி அவர்களுக்கும் தகுந்த மரியாதை அளிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏன்னாக்க எல்லாத்துக்கும் அவங்க பேரே தானே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கட்சியை சேர்ந்த இந்த நாட்டுக்கு அட்டல்ஜியும் லால்கிஷன் அத்வானியும் ஒரு முன்னோடி இல்லையா? அவர்களெல்லாம் எப்படி இவர்களுடைய தலைவர்கள் மேல் ஒன்றுமே செய்யாத சில தலைவர்களை கூட இவங்க தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. எங்களுக்கு அச்சீவ்மெண்ட் 2 பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்லேருந்து இன்றைக்கு பாரத தேசத்தின் முக்கால்வாசி பகுதியை ஆண்டு கொண்டிருக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி எங்களை வழிநடத்தி சென்ற முன்னோடிகளுக்கு நாங்கள் ஏன் மரியாதை அளிக்கக்கூடாது? மேடம், இப்போ பாஜக தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி திமுக விமர்சிக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து பாராட்டுறீங்க, இதனால் கட்சி உங்கள் மேலே நடவடிக்கை எதனா எடுக்குமா? நிச்சயமாக எடுக்க மாட்டாங்க. நான் முன்னாடி இது என்ன ஃபஸ்ட் டைமாக நான் பாராட்டுறது? நான் தொடர்ந்து பாராட்டிக்கிட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து சண்டையும் போடுறேன் உள்ள. நான் இதே மாமன்ற கூட்டத்தொடரில் எனக்கு பேச அனுமதி தரல, நீங்கள் வெளியில் வந்தது தலைமை இருக்கு. ஆமாம், அதான் என்னை பேச விடாமல் இருக்கும். அதையும் நான் சொல்லியிருக்கேன் சார். எனக்கு உண்மையை நான் வந்து அப்படியே அவங்கக்கிட்ட பண்ணி அவர்களை போல் இல்லை என்று நான் கூறவில்லை. தப்பு நடந்தாக்க நான் நான் அதை பற்றி பேசிவிட்டு வெளிநடப்பும் செய்கிறேன். நான் அதில் குறைகளை மாத்திரமா சொன்னேன். இப்போ இங்கே பேசச்ச நிறைகளை கூறிவிட்டு குறைகளை கூறினேன். இந்த 4 வருஷத்தில் நான் என்னென்ன கேட்டிருக்கேன், நீங்கள் எது செஞ்சுருக்கீங்க, எதை செய்யலை, அதையும் நான் பேசியிருக்கேன். 80% நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பாராட்டுக்குரியது தான் இல்லையா? ஆமாம். ஒரு 20% நடக்கல. ஆமாம். அதுவும் நடந்துட்டா எஸ். கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கும் போது நினச்சிக்கலாம் நீங்கள் ஒரு ஆள் தான் பாஜகலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே திமுக அதிமுக தான் இருக்காங்க. எப்படி இருக்குன்னு நினச்சிங்க? ஒன்று பை நேச்சர் நான் கொஞ்சம் தைரியம். ஒன்று வந்து எனக்கு ஒரு தைரியமான இதுதான். எனக்கு பயப்பட மாட்டேன் நான். ஏன்னா பயமுறுத்தினா இன்னும் கொஞ்சம் தைரியம்